வடை போச்சு அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது வாழ்க்கை. எப்படின்னா இப்ப வடை தான் நீங்கன்னா பேப்பர் வந்து எமோஷன்ஸ். பேப்பருங்கிற எமோஷனை சரியா வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா வடையை நிம்மதியா சாப்பிடலாம். எமோஷனை சரியா ஹேண்டில் பண்ணலனா இந்த காமெடியில வர மாதிரி நம்மளே அது தூக்கி தூர எரிஞ்சிரும். உணர்வுகளை கையாள தெரியணும், எமோஷனல் ஹேண்ட்லிங் தெரியணும். செகண்டா சொல்ல வேண்டியது, வடிவேல அந்த சீன்ல தண்ணியே தெரியாம பேப்பரை கிழிச்சு சுருட்டி காது நோண்டிட்டு இருப்பாரு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வந்து சப்கான்சியஸா நம்மளுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கான்சியஸா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம கான்சியஸா இருந்த பழகினா மட்டும்தான் சப்கான்சியஸ்ங்கிறது நம்மளுக்கு உதவும். அதனால விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். மூணாவது பார்க்க வேண்டியது, அந்த சீன்ல பாடி சோடாங்கிறது வெளியே கூப்பிடுற பேரு எனக்கு ரத்த கலர் இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, ஒருத்தர் நம்ம எடை போடணும் அப்படின்னா வெளித்தோட்டத்தை வச்சு மட்டும் நம்ம வந்து எடை போடக்கூடாது. உண்மையா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்க கூட பழகினா மட்டும்தான் உண்மை தெரியும். அதனால வெளித்தோட்டத்தை வச்சு மட்டும் யாரும் எடை போடாதீங்க. இது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து 10 வேல்யூபிளான லைஃப் லெசன் இந்த காமெடி டயலாக்ல ஆடியோ சம்மரி பார்க்கணும்னா என்னோட ப்ரொஃபைல்ல யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கும், அங்க போய் நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வடிவேல் டயலாகை கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 பண்றதுக்கு நான் ரெடி. விஸ்டம் வித் வடிவேல்.